ஓம் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 21ஆம் நாள் 5/3/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும், வாழ்வில் உயர்வுகள் கிடைக்க வேண்டும், பெருமைகள் கிடைக்க வேண்டும், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறும் என்று இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள் பெரியவர்களுடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாள் தான். இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆசாரசீரராக ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்று இறை வழிபாடுகளை செய்யலாம். நமக்கு அருகிலே ஆலயம் இல்லை, தொலைவிலே தான் இருக்கிறது, நேரம் போதாது என்று எண்ணுகின்றவர்கள் நாம் தொழிலுக்கு போக வேண்டும் அல்லது பாடசாலைக்கு போக வேண்டும், அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். எனவே வீட்டிலே நம் முன்னோர்கள் இதையெல்லாம் உத்தேசித்தான் இந்த வீட்டிலே சுவாமி அறை ஒன்றை வைத்தார்கள். அதை இப்போ பலரும் கணக்கெடுக்கிறது இல்லை. இந்த சுவாமி அறை ஏன் வைத்தார்கள்? அது தாய் அறை என்று சொல்லிக் கொள்வது. இந்த சுவாமி அறையிலே விநாயகப் பெருமான், லக்ஷ்மி, முருகப்பெருமான், சரஸ்வதி, சிவன் பார்வதி குடும்பம் என்று அவரவருடைய வசதிக்கேற்ப 3 படங்களோ 5 படங்களோ 7 படங்களோ 9 படங்களோ வைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு அந்த வீட்டிலே சுவாமி அறையிலே சென்று சாம்பிராணி தூபங்கள் விட்டு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்தாலே அந்த வீட்டிலே மங்களம் உண்டாகும், செல்வங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆலயங்களுக்கு செல்லக்குள்ளே சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற திசை, செல்வங்களை கொட்டி கொடுப்பவன் குபேரன். அந்த குபேர திசை வடக்கு திசை, வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பவர் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய வகையிலே வியாழனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் குரு பார்க்க கோடி நன்மை. அந்த குரு பார்வை, வியாழனுடைய பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் வியாழ சுகம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஒரு கல்யாணம் நடக்கணுமா, ஒரு நல்ல காரியம் நமக்கு நடக்கணுமா, அதுக்கு வியாழன் நல்ல நிலை இருந்தால், வியாழ பகவானுடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தால் அவையெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடியது. அவ்வாறு வியாழ பகவானையும் வழிபாடு செய்து ஆலய வழிபாடுகளை செய்து இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் பிரார்த்தனைகள் செய்வதோடு இந்த அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தினால் எல்லோருக்கும் தெரியும், நாட்டில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக அந்த ஆன்மீக பெருவிழா பிற்போடப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த விழா நடைபெற மாட்டாது, பிற்போடப்பட்டிருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும், இன்று போக்குவரத்து சங்கடங்கள்
எரிவாயுகள் பெட்ரோல் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருக்கின்றது. அதேபோல் வெளிநாட்டிலே இருந்து வருகின்றவர்களுடைய நிலைகள், விமான போக்குவரத்துகள் பல தடைகளினாலே இந்த சர்வதேச இந்து மத குருவிடத்தினுடைய லண்டன், ஜெர்மன், பிரான்ஸ், சுவிஸ், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய குருமார்களும் வருவதற்குரிய வசதிகள் இல்லாத சூழ்நிலை, விமானங்கள் தடைப்பட்டிருக்கிறது. இந்த அசாதாரண சூழ்நிலையை முன்னிட்டும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை பகுதியிலிருந்து கூடுதலான பாராட்டு கௌரவம் பெறுகின்றவர்கள் வருவதற்கு சிரமம் ஏற்படுகின்ற வகையினாலே அவர்களுடைய நலனை கருதி இந்த ஆன்மீக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற மாட்டாது, பின்போடப்பட்டிருக்கிறது. அந்த விழா திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்து, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.